ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக அது நியூ இயர் அன்றைக்கி எடுத்த விலாகு. அன்றைக்கி என்னால் போஸ்ட் பண்ண முடியல, அதனால் இப்போ தான் பண்ணுறேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்துட்டு பாருங்கள், இது குட்டி நாய்க்குட்டி வந்து ரொம்ப நாளாகிடுச்சு. இவங்க அப்பா வந்துட்டு வண்டியில் அடிபட போகுது, ரோட்டில் ஒரு நாய் நிற்கிது, தூக்கிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்க. சரி தூக்கிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுலேருந்து நம்ம வீட்டில் தான் இருக்காது. நான் 4 months ஆகிடுச்சு இப்போ வந்தது. அப்புறம் ஏர்லி மார்னிங்காக 5 o'clock ஆச்சு. 4:30க்குலாம் நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். எப்போதும் போல் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அன்றைக்கி வந்துட்டு சித்திரக்கனி வச்சு சாமி கும்பிட்டேன். எனக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி வச்சு தான் சிம்பிளாக. கலை வந்து தூங்கிட்டு இருந்தா, சரி அவளை எழுப்பல, சரி தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். என்ன சொல்கிறது, நல்ல ஹாப்பியாக இருந்தது. ஏர்லி மார்னிங் வந்து சாமி கும்பிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வச்சோம். இது மாதிரி மறுநாள் வந்துட்டு பொங்கல் வச்சோம். பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைப்போம், அதனால் இது வச்சோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைம் தான் நம்ம வீட்டு பொங்கலும் வச்சோம். சரி ஓகே, இந்த பொங்கல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வைக்க ஆரம்பித்தாச்சு. அம்மா தான் வந்து வச்சாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எப்படின்னு வைக்க தெரியல, அதனால் அம்மா வந்து சொல்லி தந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, நெய் காய்ச்சலாம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நெய் காய்ச்சி, நெய்யும் முடிஞ்சிருச்சு, அதனால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சிம்பிளானது. மிக்சியில் போட்டு அடிக்க வேணாம், நிறைய பாத்திரம் கழுவ வேண்டாம், உரையும் ஊற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இது ஈஸியாக பண்ணலாம். எடுத்து வச்சுருக்கிற ஏடை அப்படியே கலெக்ட் பண்ணி நம்மளோட பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். நல்லா கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும், ரொம்ப அடிக்கடி கிண்டணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ கிண்டினா போதும். எவ்வளோ தண்ணியாக இருந்தது, எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இதெல்லாமே நல்லா திரிஞ்சு வர்றதா நமக்கு நெய். நல்லா நமக்கு நெய் திரிஞ்சு வரும் பாருங்கள். முன்ன இருந்ததுக்கு எவ்வளோ கட்டியாக இருக்குது, மேலே நெய் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நெய் வந்தோன்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.